புகாரின் பேரில் கண்ணகி நகர் போலீசார் கண்ணகி நகரிலிருந்து திருவேற்காடு பகுதியிலான குழந்தை கடத்தி செல்லப்பட்ட ஆட்டோ எந்தெந்த சாலையில் பயணித்திருக்கிறது என்ற அந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் திருவேற்காடு வரை அந்த ஆட்டோ சென்றிருப்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றன. இந்நிலையில் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் குழந்தை மாயமான செய்தி அனுப்பப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து திருவிக நகர் போலீசார் கண்ணகி நகர் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு திருவேற்காடு பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் குழந்தை இருப்பதாக கூறியிருக்கின்றனர். இந்நிலையில் தனிப்படை அமைத்திருந்த கண்ணகி நகர் போலீசார் விரைந்து குழந்தையை மீட்டு கண்ணகி நகர் பகுதியில் இருந்த தந்தை தாயிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலும் தீபாவின் கணவர் ஹரியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் ஹரிக்கும் தீபாவுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்ததால் குழந்தை பிறந்தது போல் நாடகமாடி இருப்பதாக தீபா என்று ஹரி போலீசாரிடம் தெரிவித்திருக்கார். இந்நிலையில் தான் 3 நாட்களாக மாயமாக இருந்த குழந்தையை கடத்திய தீபாவை இன்று ஈரோடு பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தீபாவை கைது செய்த போலீசார் கண்ணகி நகர் காவல் நிலையம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்.